திமுக தப்பு பண்றாங்கன்னா சபாநாயகர்கிட்ட சொல்லி நடவடிக்கை சொல்லணும். ஆனா நீங்க அவங்கள அப்படின்னா என்னது இது? குழாயடி சண்டையில, பார்ல சண்டையில, டாஸ்மாக் சண்டையில ஒருத்தர் 2 பேர் மோதிக்கொண்டா எப்படி பேசுவானோ அது போல தேர்ட் ரேட்டடா பேசுவதற்கு பெயர் சட்டமன்றமா? அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அசம்பிளி இதுல பேரவை, சட்ட பேரவை. அது அந்த சட்டப்பேரவைக்குள்ள சட்டையவே ஒழுங்கா போட முடியல. சட்டப்பேரவை முதலமைச்சரும் சட்டப்பட்ட கழட்டி போட்டு வச்சிருக்காரு. ராஜ்மோகனும் சட்டப்பட்டல. அதுல இந்த குட்டியா ஒரு பையன் தம்பி ஒருத்தர் இருப்பான், திருச்சி ரமேஷ். அவர்களும் பசங்க படுத்த குட்டி பையன் போய் அடிப்பான்ல, அவனை பார்க்க முடியாது. அதான் தோணும். 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அவன் கீழே போய் இவங்க அப்பா பேசுன அப்படின்னு குத்துவான். ஐயோ வேற அப்படின்னு சொல்லி எடுவோ இல்லி புட்டு அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்க முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்துருக்காங்க. அதை நீங்க கேட்க மாட்டீங்களோ சபாநாயகர்? உடனே சபாநாயகர் அவை குறிப்பிட்டு நிக்கிறேன், நீக்கிக்கோங்க. சபாநாயகர்கிட்ட அவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே மரியாதைக்குரிய ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள், அவர் தாவேக்கால இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சிறந்த சபாநாயகராக நடந்துகிறார். மாற்று கருத்தே இல்லை. 2 தரப்பையும் வந்து சமாதானப்படுத்தி கிடத்து. அவர் இன்னமும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் பிபி பிரசல் அவருக்கு ஏறி அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருவாப்ல. அவர் ரொம்ப படுத்துறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இந்த மாதிரி பேசும்போது அவை குறிப்பிட்டு நீக்கிறதுனா நீங்க நீக்கிக்கோங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னா, நீங்க அது குருட்டு அர்த்தத்துல சும்மா இந்த வரை பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு மக்கள் ஓட்டு போட்டு அமைச்சராக்கிட்டாங்க. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா அவர் வந்து பேசுறாரு. அவை குறிப்பிட்டு நீங்க நீக்கிக்கோங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருங்க. நீக்கிக்கங்க. எப்படி சொல்ல முடியுது? சபாநாயகரை திமுக அதிமுக மதிக்கிற அப்புறம் விடுவோம். சபாநாயகரை தாவேக்கா மதிக்குதா? சபாநாயகர் அவை குறிப்பிட்டு நீக்கிறேன்னு சொன்னா உட்காரணும். நீங்க நீக்கிக்கோங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்?